Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. நம்ம ஆல்ரெடி ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோல இந்த உலகத்துல மனிதன் உருவுல வாழ்ந்த ஒரு சாத்தான் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறத டீடைல்டா பார்த்தோம். சின்ன சின்ன குழந்தைங்களை பெண்களை தன்னோட சுய லாபத்துக்காகவும் தான் சம்பாதிக்கிறதுக்காகவும் என்ன கொடுமைனாலும் பண்ணலான்னு பாரபட்சம் பார்க்காம ஒரு தீவையே வாங்கி வருஷ கணக்கா இவங்க எல்லாத்தையும் அங்க ஷிப் பண்ணி இவங்களை என்னென்ன கொடுமைப்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி மிகப்பெரிய பணக்காரங்களுக்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் இரையாக்கிட்டு இருந்த ஒருத்தன். இவன் இப்ப நம்ம கூட இல்ல, செத்துட்டான். ஓகேவா? இவனோட மரணத்திலே நிறைய மர்மம் இருக்குது. இவன் வாயை திறந்தா மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் உலகத்துல ஆயிரக்கணக்கான பேர் மாட்டிப்பாங்க, அதனாலதான் இவனை முடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லப்படுது. பட் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோவோட ஒரு செகண்ட் பார்ட் மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தி நம்ம சேனலை பார்த்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கட்டும், அது எந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கட்டும், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எவ்வளவு பெரிய கொடூரமானவன்னு தெரியும். பட் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இது எல்லாத்தையும் பண்ணது ஒரு தீவுல. கரெக்டா? அந்த தீவை அவன் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வாங்கி அந்த ஐலாண்டையே இந்த உலகத்துல பிளெயின் சைட்ல, ஓகேவா, ஒரு ஐலாண்டு யாருனாலும் அந்த ஐலாண்டை வெளியே பார்க்க முடியும், கடல்ல போறவன் வரவெல்லாம் பார்க்க முடியும். ஆனாலும் அந்த ஐலாண்ட்ல யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இந்த ஒரு விஷயத்தை 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 15-20 இயர்ஸ்க்கு எப்படி இதை ரன் பண்ணா, அந்த ஐலாண்டுக்குள்ள என்னென்ன சீக்ரெட்டான பேசேஜ் வச்சிருந்தான், என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு, எப்படி மிகப்பெரிய பணக்காரங்களையும் செலிபிரிட்டிஸையும் ஏன் எக்ஸ் பிரசிடென்ட்ஸையும் சிட்டிங் அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் உலகத்திலே பவர்ஃபுல்லான பீப்புளை கூட யாருக்கும் தெரியாம உள்ள கூப்பிட்டு அனுப்பிச்சு வச்சிட்டு இருந்தாங்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோல உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அது என்னையும் இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய ரிசர்ச் பண்ணி போஸ்ட் பண்றதுக்கு மோட்டிவேட்டும் பண்ணும். அதே நேரத்தில் நாம் என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு ஈஸியா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஈஸியா யூடியூப் சஜஸ்டும் பண்ணும். இப்போ நான் என்ன நடந்திருக்குங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இது எல்லாத்தையுமே பண்ணது ஒரு தீவுல. கரெக்டா? நம்ம அந்த தீவுங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த தீவோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட். தலையெழுத்து, சாமி பேர். ஓகேவா? இந்த ஒரு தீவை இவன் வாங்குறான். ஓகேவா? 1998 அந்த டயத்துல வாங்குறான். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கையில தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் அவன் கையில தான் இருக்குது. இந்த டைம் பீரியட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 20-21 இயர்ஸ் இது எல்லாமே ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்குது. இந்த காலகட்டத்துல இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த தீவை ஒரு சீக்ரெட் ஐலாண்டா உருவாக்கணும்னு முடிவெடுக்கிறான். ஏன்னா இந்த ஐலாண்ட்ல அவன் பண்ணது எதுவுமே ரேண்டமா நடந்த விஷயம் கிடையாது. ரொம்ப பிளான்டா சின்ன குழந்தைங்களையும் பொண்ணுங்களையும் அங்க கூப்பிட்டு மிகப்பெரிய பணக்காரங்களையும் பவர்ஃபுல்லான பீப்புளையும் அங்க கூப்பிட்டு அவங்கள காம்ப்ரமைசிங் பொசிஷன்ஸ்ல, அதாவது அவங்க கூட இருக்கிறத போட்டோவோ வீடியோவோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணுங்கிறது இவன் பல வருஷமா போட்ட ஸ்கெட்ச்னு மட்டும் நம்மளுக்கு தெளிவா தெரியுது. முதல்ல இந்த ஐலாண்டை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, புளோரிடால இருந்து கிட்டத்தட்ட thousands of kilometers நீங்க கடலுக்குள்ள போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி போய் நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் பாக்குறோம். இல்ல இந்த சைடு கேரளால இருந்து நம்ம hundreds of kilometers தாண்டி போய் லக்ஷத்வீப் ஐலாண்ட் பாக்குறோம். மேப்ல நம்ம சும்மா பார்க்க கூட முடியாது, அது தள்ளி இருக்குது. கரெக்டா? அதை விட தள்ளி இந்த ஐலாண்ட் அமெரிக்கா கிட்ட இருந்து இருக்குது. ஓகேவா? மெயின்லேண்ட் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இதுவும் அமெரிக்கா தான். இப்போ எப்படி அந்தமானும் இந்தியா தான், லக்ஷத்வீப்பும் இந்தியாவோ அந்த மாதிரி தான். ஆனா thousands of kilometers தள்ளி இருக்குது. ஓகேவா? இந்த ஐலாண்டோட பேர் நான் சொன்ன மாதிரி லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட். இதுல கிரேட்டர் செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட் இன்னொரு ஒரு பெரிய ஐலாண்ட் இருக்குது. இது லிட்டில் ஐலாண்ட். இந்த லிட்டில் ஐலாண்ட் தான் இவன் கிட்டத்தட்ட hundreds of crores செலவு பண்ணி வாங்குறான். இந்த ஐலாண்ட் அவன் வாங்கினதுக்கு முக்கியமான ரீசனே என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐலாண்டே ஒரு ஹில்லி ஃபார்மேஷன்ல இருக்குது. நம்ம ஜெனரலா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்க்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் மணலா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. கரெக்டா? இது அந்த மாதிரி ஐலாண்ட் கிடையாது. இந்த ஐலாண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மலைகளா இருக்குது. ஓகேவா? மலையோட கிளிஃப் இருக்கும், இந்த கேப்னுலாம் சொல்லுவாங்க. நல்ல தூரமா ஹைட்டா மலை இருக்கும், அப்படியே பதக்குன்னு விழும், கீழே பாத்தீங்கன்னா சுத்தி தண்ணி இருக்கும். இந்த மாதிரி ஹில்லி டெரைன்ல இருக்குது. சோ இந்த மலை பிரதேசம் மாதிரி இந்த ஐலாண்ட் இருக்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷன்ல தான் மொத்த ஐலாண்டே இருக்குது. சோ ஒரு சைடுல இருந்து பாத்தீங்கன்னா மீதி ஐலாண்ட் மொத்தமா தெரியாது, அந்த மலையே மறைச்சிரும். இந்த சைடு தான் எல்லாமே நடக்குது, ஸ்லோப்ல தான் எல்லாமே நடக்குது. சோ இந்த பொசிஷனிங்காக எதுக்கு எடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து யாருமே கடல்ல போகக்கூடிய ஷிப்போ போட்டோ இதை பார்த்தா என்ன நடக்குதுன்னு உள்ள தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதே ஃபர்ஸ்ட் முக்கியமான ரீசன் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஐலாண்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம லைஃப்ல எல்லாரும் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு ஒரு தமிழனோட ஒரு மிகப்பெரிய ஆர்கிடெக்சரல் மார்வல்னா நம்ம தஞ்சை பெரிய கோவில் சொல்லலாம். கரெக்டா? அந்த பிருஹதீஸ்வரர் கோவிலோட காம்ப்ளெக்ஸ் எவ்வளவு பெருசு இருக்கும்? பெருசு. கரெக்டா? ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸ். கரெக்டா? கிட்டத்தட்ட 25 ஏக்கர்ஸ் சம்திங் நினைக்கிறேன். அதே மாதிரி 3 மடங்கு வச்சுக்கோங்க. 3 மடங்கு பெசன்ட் நகர் பீச் மாதிரி 3 மடங்கு
ஹியூஜ். ஓகேவா, ஒரு மகாபலிபுரம் பீச் மாதிரி 2 மடங்கு பெரிய சைஸ் ஐலாண்டு தான் வந்து அவன் அதை மொத்தமா வாங்கியிருக்கான். இது பேருக்கு தான் லிட்டில் செயின்ட் ஜேம்ஸே தவிர கிரேட்டர் செயின்ட் ஜேம்ஸ் அதை விட பெருசுங்கிறதுனால தான் இது லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ். ஆனா அதுவுமே வந்து லிட்டில் கிடையாது, இட்ஸ் ஹியூஜ். 75 ஏக்கர்ஸ் வந்து இந்த ஐலாண்டோட ப்ராப்பர்ட்டி சைஸ். ஓகேவா, இந்த ஐலாண்டை தான் வாங்கியிருக்கான். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராக்கி டெரெயின்ல இருக்குல்ல, அது போக யாருமே வந்து கிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப கரெக்டா இருந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சில ரூட் வழியா வந்தா மட்டும்தான் போட் வந்து இந்த ஐலாண்டு கிட்ட வரும். ஓகேவா, இந்த ஐலாண்ட்லேயே வந்து நேச்சுரல் கோவ்ஸ் இருக்குது. கோவ்னா வந்து இந்த மலை, இந்த தாய்லாண்ட்லலாம் இந்த சில சாங்ஸ்ல எல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம், மலையே வந்து ஒரு சின்ன கேட் மாதிரி உருவாகி இருக்கும், குடஞ்சிருக்கும். கரெக்டா, இந்த கோவுக்குள்ள தான் இந்த போட்டெல்லாம் வந்து நிறுத்த முடியும். அந்த போட்டை நிறுத்துறதுக்கு சில ரூட்ல வந்தா மட்டும்தான் முடியும். மற்ற ரூட் வழியா வந்தா வெளியில இருந்து தெரியலனாலும் கீழே ஃபுல்லா வந்து ராக்கி டெரெயின்ஸ், மலையும் மேலும் கீழுமா நிறைய கோரல்ஸ் பாறையெல்லாம் இருக்கிறதுனால போட்டு தட்டி நின்றும். இந்த கரெக்டான பாதையில வந்தா மட்டும்தான் உள்ளுக்குள்ள வர முடியும். இந்த கரெக்டான பாதையில உள்ள வர்றதுக்கும் வந்து கேட் போட்டு வச்சிருக்காங்க. சோ அந்த கேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணாதான் உள்ளுக்குள்ள வர முடியும். தட் இஸ் அந்த ஐலாண்டுக்குள்ள இருக்கிறவங்க நினைச்சாங்கன்னா அந்த ஐலாண்டை யாருமே விசிட் பண்ண முடியும். இந்த ட்ரெஸ்பாசர்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த உள்ள எட்டி பந்து பாக்குறது, உள்ள ஊடுருவுறது எதுவுமே வாய்ப்பு இல்ல. அந்த ஐலாண்ட்ல இருக்கிறவங்க பட்டன் அமுக்குனாதான் ஐலாண்டுக்குள்ள யாருமே வர முடியும். நேச்சுரலாவே அந்த ஐலாண்டு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்குது. இதவன் அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டான். ஓகேவா, அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐலாண்டு ஃபுல்லாவே வந்து மிகப்பெரிய மரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்குது. எஸ்பெஷலி இந்த பாம் ட்ரீஸ் இருக்குல்ல, பனை மரங்கள் வந்து செம்ம ஹைட்டா வைக்கப்பட்டிருக்குது. இந்த பாம் ட்ரீஸ் வச்ச ஆங்கிள், இது வச்சிருக்கக்கூடிய டிசைன் எல்லாத்தையும் பார்க்குறப்ப வெளியில இருந்து அதையும் மீறி சில பேர் உள்ளுக்குள்ள பார்க்கணும்னு நினைச்சா கூட இந்த ஐலாண்ட், இந்த மொத்த உள்ளுக்குள்ள இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த பனை மரங்கள் மறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே நட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் இங்க தண்ணி வந்து பெருசா கிடையாது. ஓகேவா, தண்ணினா கடல் தண்ணி, உப்பு தண்ணி இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஃபுல் சாலினேஷன் பிளான்ட்டே வச்சிருக்காங்க. கடல் தண்ணியை வந்து குடிக்கிற தண்ணியா மாத்துறதுக்கு ப்ராப்பர் பிளான்ட்டே ஒரு ஐலாண்டுக்குள்ள ஒருத்தன் பிரைவேட்டா வச்சிருக்கான். இது வந்து சென்னையில கவர்மெண்ட் பண்ற ஒரு வேலை. வேர்ல்டு ஃபுல்லா கவர்மெண்ட்ஸ் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மொத்த சிட்டிக்கு பண்ற ஒரு விஷயத்தை இவன் தனிப்பட்ட முறையில ஒரு ஐலாண்ட்ல, மொத்தமே ஒரு 100 பேர் வாழக்கூடிய ஒரு ஐலாண்ட்ல வந்து இவன் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கான். அடுத்த விஷயம், 100 பேர்னா அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா எல்லாம் ஸ்டாஃப். அங்க அத்தனை பேர் இருந்திருக்காங்க, யாரும் வெளியே பல வருஷமா பேசல, 20 வருஷம் அதெல்லாம் பண்ணியிருக்கான். பட் எனவே அதுக்கான அடுத்து வரேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும்ல, தேவைக்கு இருக்கிறத விட அதிகமான சைஸ்க்கே வந்து அந்த சுவர்கள் வந்து திக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம்லி திக்கா இருக்குது அண்ட் ஹைலி இன்சுலேட்டடா இருக்குது. இதுக்கு 2 காரணம், உள்ளுக்குள்ள என்ன சத்தம் வந்தாலும் வெளியே கேட்க கூடாதுங்கிறது. ரெண்டாவது, இதை நீங்க நாளைக்கு ஒருவேளை இது மேல மிகப்பெரிய தாக்குதல் நடந்தா கூட இந்த பில்டிங் வந்து தாங்கும். சாதாரணமா நம்ம வீட்டு மேல யாராவது எதையாவது தூக்கி போட்டாங்க, ஒரு குண்டை தூக்கி போட்டாங்கன்னா நம்ம வீடு உடைஞ்சிரும். கரெக்டா, சோ நம்ம செங்கல்ல கட்டியிருப்போம். பட் இது கட்டப்பட்ட விதமே, கற்கள் இருக்கிற விதமே, இந்த சைஸ் ஆஃப் த வால் வந்து அதெல்லாம் தாங்குற அளவுக்கு கோட்டை சுவர் மாதிரி கட்டி வச்சிருக்கான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள நிறைய ஸ்டாஃப் இருந்திருக்காங்க. அட் எனி மொமெண்ட் வந்து அட்லீஸ்ட் 50 ஸ்டே இன் ஸ்டாஃப் இருந்திருக்காங்க. 50 பேர் இந்த ஐலாண்ட்ல இருக்கிறவங்கள பாத்துக்கிறதுக்குனே வேலை பாக்குறவங்க. ஓகேவா, இந்த ஸ்விமிங் பூல கிளீன் பண்றது, ப்ராப்பரா டாய்லெட்ஸ் எல்லாம் நீட்டாக்கி வச்சிட்டு இருக்கிறது, பெட் எல்லாத்தையும் சரி பண்றது, பெட்ரூம்ஸை சரி பண்றது. ஒரு ஹோட்டல்ல என்னென்ன வேலை பார்ப்பாங்க, ஒரு பேசிக்கா ஒருத்தன் ஸ்டே பண்ணி கிளம்புறதுக்கு என்னென்ன தேவையான விஷயம் இருக்குமோ அதெல்லாம் சாப்பாடு, பாரு, பப் எல்லாத்துக்குமே தேவையான ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல. 50 பேர் ஸ்டே இன் ஸ்டாஃப் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தனியா குவார்டர்ஸ் வைக்கப்பட்டிருக்குது. அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற செலிபிரிட்டிஸ் யாரையுமே பார்க்காமலே, அவங்க பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, வருஷக்கணக்காக 2 பேரும் ஒரே ஐலாண்டுக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா இந்த வேலை செய்யறவங்க வந்து இங்க இருக்கிற யாரையுமே பார்க்காமலே அவங்களுக்குன்னு தனி பேசேஜஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. இவங்களோட வழியிலேயே வந்து என்னென்ன எடுத்து வைக்கணுமோ எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து திரும்பி இவங்களோட குவார்டர்ஸ்க்கே போயிடுவாங்க. இவங்க அங்க இருக்கிற கெஸ்ட்டை யாரையுமே பார்க்க வேண்டிய தேவை, அன்லஸ் அந்த கெஸ்ட் இவங்களை பார்க்கணும்னு நினைச்சாலும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதுக்குன்னு தனியா நெட்வொர்க் இருக்கு, செல்போன் டவரே வந்து இதுக்குன்னு தனியா இருக்குது. இதுக்குன்னு தனியா நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர்ஸ், டீசல் வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர் மொத்த ஐலாண்டையும் பவர் பண்றதுக்கு இண்டிபெண்டன்ட்டா வச்சிருக்கான். கொஞ்சம் கூட கிட்ட இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேல எந்த ஒரு டிபெண்டன்சியும் இருக்க கூடாது. நாளைக்கு ஒரு புயல் வந்து உலகத்துல இருக்கிற எல்லாரும் அழிஞ்சா கூட இந்த ஐலாண்ட் வந்து சர்வைவ் ஆகி ஓடுற அளவுக்கு வந்து அந்த ஐலாண்டை டிசைன் பண்ணி வச்சிருக்கான். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ரூஃபிங், அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸோட ரூஃப் இருக்கும்ல, அந்த ரூஃபிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹரிகேன் ப்ரூஃப். நம்ம ஊர்ல எப்படி இந்த டிசம்பர் மாசம் ஆச்சுன்னா ஏதாவது புயல் வருதுன்னு பேசுறோம், நம்ம லேண்ட்ல இருக்கிறப்பவே நம்ம இவ்வளவு பேசுறோம், கடலுக்குள்ள இருந்தா ஐலாண்ட்ல இருந்தா அந்த மாதிரி ஹரிகேன் வந்தா கூட இந்த பில்டிங்ஸ் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கட்டப்பட்டிருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே ஆஃப் த மெயின் பில்டிங் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு போயிருக்குது. 4 வருஷத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்குது. 15 வருஷமே வந்து கண்டினியூஸா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வருதோ, சிசிடிவி ஃபுல்லா இருக்குது, ஐலாண்ட் ஃபுல்லா சிசிடிவி கனெக்ஷன் கொடுத்திருக்கிறது வரைக்குமே வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சரி மதன்,
இது தாண்டி என்ன இங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலயே மர்மமான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் யாருமே ஏன் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம். இந்த மொத்த ஸ்கேப் நான் எப்படி சொன்னேன், ஒரு ஸ்லாண்டிங் ஸ்பேஸ்ல மலை உச்சி இருக்குது, அதுல இருந்து மொத்தமா ஸ்லாண்டா இருக்குது. அதுல வந்து கண்ட்ரோல்டா உள்ளுக்குள்ள யார் வர்றது யார் போறதுல இருந்து எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்குது. வேலை செய்யறவங்க கூட உள்ள வர்றவங்க போறவங்கள பார்க்க முடியாதுன்னு நான் சொன்னேன் கரெக்டா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மலையோட உச்சியில ஒரு கோவில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேவா, உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கோவில் மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு கோவில் மாதிரி இருக்குது. ஏன்னா இவன் மாற்றான். இந்த மொத்த கேஸ்லயே வந்து இதுல உண்மைகள் வெளியே வரலங்கிறது தான். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் அங்க இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியாது, எதுக்காக இதை பில்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய பல குவார்டர்ஸ், பல பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு இடத்த நோக்கி தான் இருக்குது. ஓகேவா, இந்த மைய புள்ளியில மேல உச்சத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பில்டிங் வந்து எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சுங்கிறது தான் வந்து இன்னைக்கு இன்டர்நெட்ல ஒரு மிகப்பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்குது. நிறைய பேர் அது ஒரு சிம்பிள் மியூசிக் ரூமுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் அவன் சைக்காலஜிக்கலா எல்லாரையுமே வந்து அவன் தான் ஒரு ராஜா மாதிரி அவன் நடத்திக்கணும் அப்படின்னு நினைச்சான். தன்னை வந்து எலிவேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஒரு நார்சிசமோட பீக் தான் வந்து அந்த இடத்துல அவனுக்குன்னு ஒரு இடம் அப்படி உருவாக்கி வச்சுக்கிட்டான்னு சில பேர் சொல்றாங்க. மூணாவதா சொல்லக்கூடிய கான்ஸ்பிரசி தியரி தான் கொஞ்சம் நம்மள பயமுறுத்துது. இது இந்த இல்லுமினாட்டி, அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ்லாம் இருக்கும்ல, இந்த பணக்காரங்க செலிபிரிட்டிஸ் இவங்க எல்லாம் போகக்கூடிய இந்த தீவுல இவங்க பண்ணக்கூடிய சில சீக்ரெட்டான ரிச்சுவல்ஸ், சில சீக்ரெட்டான பிரார்த்தனைகள், சில சீக்ரெட்டான அவங்க கும்பிடக்கூடிய கடவுள்களுக்கு வந்து அவங்க பண்ணக்கூடிய சில மோசமான விஷயங்கள் தான் இந்த பில்டிங்குள்ள நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. இது நான் சொன்ன மூணுக்குமே ப்ரூஃப் கிடையாது, பட் அது இருந்திருக்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அதை சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு கோவில் ஆன் டாப் ஆஃப் த மவுண்டன், பயங்கரமா வளைஞ்சு ரூட் அங்க போகுது. இது வந்து அந்த தியரியை வந்து அதிகமா சப்போர்ட் பண்றதுனால நிறைய பேருக்கு வந்து இங்க வந்து நரபலி கொடுத்துட்டாங்களா, இங்க வந்து குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம், அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. பட் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஆன் டாப் இருக்குது. அது எதுக்கு என்னன்னு யாருக்குமே தெரியல. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை சுத்தி வந்து ஏகப்பட்ட கெஸ்ட் ரூம் இருக்குது. ஐலாண்ட் ஃபுல்லாவே வந்து கெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. இந்த கெஸ்ட் ரூம் எல்லாம் எப்படி பில்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒரு கெஸ்ட் ரூம்ல இருக்கிறவங்க இன்னொரு கெஸ்ட் ரூம்ல பார்க்கவே தேவையில்லை. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட ஆப்போசிட் ரூம்ல யார் இருக்காங்கன்னு பார்த்து தானே தீர்வோம். பட் இங்க வர்ற கெஸ்ட் எல்லாம் சாதாரண நாட்கள் இல்லையே, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ஷையா இருக்காதா? ஸோ ஒரு கெஸ்ட் ரூமுக்கும் நடுவில் அவ்வளோ கேப், ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பார்க்கறதுக்கு தேவையா இருக்காது. அவங்க தெரியாம பார்த்துட்டாங்கன்னு அப்படி சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு சுத்தி மரங்கள் நடுவில் பாம் ட்ரீஸ் வந்து வச்சு விட்டுருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து கான்கிரீட் ரோடு வந்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த ரோடு மேல வந்து இந்த கோல்ஃப் கார்ட் இருக்கும்ல, அது ஃபுல்லாவே ரன் ஆயிட்டு இருக்குது. ஸோ அதன் மூலியமா ஒரு இடத்துக்கும் போயிட்டு வர முடியும். பிகாஸ் இட்ஸ் that huge of a space. And இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறப்போ இங்க வந்து உள்ளுக்குள்ள என்னென்ன நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு போன வீடியோலயே சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்களையும் பெண்களையும் வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லா கொடுமைகளும் இதுக்குள்ள நடத்தப்பட்டிருக்குது. இதுல நிறைய பேர் வந்து காசுக்காக வந்துட்டாங்க அப்படின்னா, முதல்ல கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸே எப்படி இருக்குன்னா, இவங்கலாம் காசுக்காக வந்தவங்க, அவங்க உண்மையிலே ஏழ்மையில இருந்தவங்க, அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லல. பட் இவங்க இவ்வளவு பேர் இங்க ஒன்னா கூப்பிட்டு வர்றது இருக்குல்ல, அந்த ஏழ்மையை வந்து மிஸ்யூஸ் பண்றது இருக்குல்ல, அந்த வயசு டெசிஷன் எடுக்காத வயசுல வந்து நீங்க வா உனக்கு இவ்வளவு காசு தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்ததெல்லாம் இருக்குல்ல, இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சசனுக்கும் ஒரு சாத்தானுக்கும், இந்த சாத்தானுக்குனே உருவாக்கப்பட்ட இந்த தீவுல இத்தனை பெண்களையும் கூப்பிட்டு வர்றதுக்கும், இவன் வந்து இவனோட சர்க்கிள பெரிய பெரிய நெட்வொர்க் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து இவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு, இவன் லிட்டரலா வந்து கவர்மெண்ட்ல உலகத்துல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இவன் டிசைட் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. ஒரு பெரிய நாடு வந்து ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கணும்னா அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டரையோ பிரசிடென்ட்டையோ லாக் பண்ணி வச்சிடுறது. இந்த மாதிரி இவங்களை இதை நீ செய்ய, இல்லைனா உன்னை பத்தின டாக்குமெண்ட் லீக் பண்ணிடுவேன், இந்த மாதிரி மிரட்டுறது. இதை வச்சு வேர்ல்டு பாலிடிக்ஸே ரன் பண்ணிருக்கான். இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு இவனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவனை சப்போர்ட் பண்ணது எல்லாமே, இந்த பெண்களுக்கு நடந்த இவ்வளவு கொடுமைகளுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது அவங்களோட பேர் என்ன தெரியுமா? கிஹ்ஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரி. அவங்களும் சாதாரண நாள் இல்ல. ஓகேவா, இந்த யுனைடெட் கிங்டம்ல இந்த ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க படிச்சு அங்கேயே வந்து கிட்டத்தட்ட 70-75 ரூம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மேன்ஷன். ஓகேவா, ஹியூஜ். அந்த சினிமால அந்த கிரவுன் படத்துல அந்த வெளிநாடு அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய பங்களா காமிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்த கிஹ்ஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு லேடி தான் இந்த ஒரு எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து உலக அளவுல இவ்வளவு பெரிய சாத்தான் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. இப்போ இவங்களை பத்தி நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ போடணுமா வேணாமான்னு நீங்க சொல்லுங்க. ஒருவேளை தேவைப்பட்ட மேக்ஸ்வெல்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்வெஸ்ட் நம்ம வந்து அந்த வீடியோ எடுக்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுவோம். கமிங் பேக் டு திஸ் டாபிக், இவ்வளவுமே இவன் பண்ணியிருக்கான்ல, ஒரு சீக்ரெட் சொசைட்டில ஒரு சீக்ரெட் ஐலாண்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்ல, இவ்வளவும் இவன் பண்ணியிருக்கிறப்போ இங்க எத்தனை பேர் வந்துட்டு போனாங்கிறதா இருக்கிறதுலே மிகப்பெரிய கொஸ்டின். கரெக்டா? அக்கார்டிங் டு எஸ்டிமேட்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக்டிவா இருந்திருக்குது. கரெக்டா? 20 இயர்ஸ் வந்து இது வந்து அந்த இவனோட கண்ட்ரோல்ல இருந்திருக்குது. அதுல அட்லீஸ்ட் 15 to 18 இயர்ஸ் வந்து ஆக்டிவா இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்திருக்குது. அப்போ 15-18 வருஷத்துக்கு இது நடந்திருக்குன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு 10 பேர் செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்கன்னு வச்சா கூட மொத்தம் 2000 செலிபிரிட்டிஸ்
பிளஸ் 2000க்கும் மேற்பட்ட உலக பணக்காரங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பீப்புள், பவர்ஃபுல்லான பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், அப்புறம் பிளா 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 மினிஸ்டர்ஸ்னு ஏகப்பட்ட பேர் பல நாடுகள்ல இருந்து இவனோட தொடர்பு இருக்குங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்போ ஏதோ 1-2 பேர் வெளியே வந்ததுக்கு மீடியால வந்து இவ்வளவு ஹைப் ஆயிட்டு என்னமோ இருக்குதுன்னு சொல்லிட்டு திசை திருப்பப்படுது. அலசி வெளியே எல்லா டேட்டாவும் எடுத்து பார்த்தா உலகத்துல இவங்க எவ்வளவு பெரிய நெட்வொர்க்னு அப்பதான் முழுசா தெரிய வருங்கிற அளவுக்கு வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. வாட் எவர் செட் அண்ட் டன், இதுதான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஐலாண்ட். இதை நிறைய பேர் வந்து இந்த லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரிஜினல் பேரை சொன்னாலும் இந்த ஐலாண்ட் வந்து ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஐலாண்டுங்கிறது தான் உண்மை. அவனோட பேர் அது இன்ஃபேக்ட் அவன் அதுக்கு வச்சுக்கிட்ட பேர் வந்து லிட்டில் செயின்ட் ஜெஃப்ரி ஐலாண்ட் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து இதுதான் ஃபன்னியா அவங்க சொல்லி சிரிச்சிக்கக்கூடிய விஷயம். அவனை வந்து செயின்ட்னு கூப்பிட்டுட்டு லிட்டில் செயின்ட் ஜெஃப்ரி ஐலாண்டுன்னு இதுக்கு அவனே பேர் வச்சிருக்கான். இந்த ஐலாண்டுக்கு வர்றதுக்கு எப்படி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். இதுக்குள்ள லேண்ட் ஆகிறதுக்கு லேண்டிங் ஹெலிபேட் இருக்குது. கிட்ட இருக்கிற ஐலாண்ட்ல ஒரு ஏர்போர்ட், கவர்மெண்ட் ஏர்போர்ட்டே இருக்குது, ப்ராப்பர் அமெரிக்கன் ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்ல இதுல பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க 20 வருஷமா இது நடந்துட்டு இருக்குது. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஊர்ல இது நடந்துட்டு, இந்த ஐலாண்டுக்குள்ள இது நடக்குதுன்னு தெரியும். அந்த ஏர்போர்ட்ல வந்து இறங்குறப்போ நிறைய பெண்கள் வந்து இறங்குறாங்க. இறங்குற ஒரு டைமும் தெரியும், ஏன்னா அவங்க வந்து அந்த போட்ல வந்து உள்ள வரணும். ஓகேவா? இப்படி ஒரு டைம் அந்த ஏர்போர்ட்ல இறங்குற அத்தனை பேருக்கும், அந்த லக்கேஜை மாற்றி விடுறவங்கல இருந்து, அங்கே செக்இன் செக் அவுட் பண்ணுறவங்கல இருந்து, அந்த மொத்த ஏர்போர்ட்டுக்குமே இது நடக்குதுன்னு தெரியும். 20 வருஷமா பல கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு, பல ஜட்ஜஸ்க்கு, பல அமெரிக்கன் மினிஸ்டர்ஸ்க்கு, பிரசிடென்ட்ஸ்க்கு தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. இவ்வளோ நம்ம பேசினாலும் இட் இஸ் ஸ்டில் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இதை தட்டி நம்ம முழுசா பார்த்தோம்னா உலகத்துல வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஐலாண்டை வச்சு செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு தெரிய வரும். வாட் எவர் செட் அண்ட் டன், இதுதான் வந்து இந்த ஐலாண்டை பத்தின ஒரு டீடைல்டு வியூ ஆஃப் வாட் ஹேஸ் ஹேப்பன்ட் இன்சைட். மரத்தை வந்து அவன் பனை மரத்தை வச்சு வளர்த்துருக்கான்னா அவன் எவ்வளோ யோசிச்சு வச்சிருக்கான்னு யோசிச்சுப்பாங்க. பனை மரம் வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அவன் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஐலாண்டை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சு உருவாக்கியிருக்கான் பாருங்க. ஸோ இவ்வளோ பிளான்ட் ரேண்டமாக நடந்ததில்லை, பிளான்டாக 20 வருஷம் நடந்திருக்குன்னு நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேஸை டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து அந்த இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸ்வெல் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. I'll see you tomorrow. நீங்கள் இந்த மாதிரி வேர்ல்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் டெய்லி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு MG சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் MGs.